பாருங்க, ட்ரைனேஜ் பாருங்க, குடிக்கிற தண்ணிய பாருங்க, நடக்கக்கூடிய ரோட பாருங்க. பரம்பரை என்ன, என் அப்பா யாரு, என் தாத்தா யாரு, என் குடும்பம் யாரு? நாம கேட்டது ஒரே ஒரு கேள்வி, மதுரையை ஏங்கய்யா இப்படி வச்சிருக்கிறீங்க? அவர் தாத்தா பாட்டன்ல இருந்து நமக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்கிறார். அருமை சொந்தங்களை, இன்னொரு பக்கம் மூர்த்தி, மதுரையினுடைய இன்னொரு அமைச்சர் மூர்த்தி, பொறுப்பு அமைச்சர் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கலெக்டரமா மேடையின் மீது அமர்ந்திருந்தாலும் கூட எப்படி பேசுவார்னா, எம்மோ எந்திரி போ அப்படிம்பார். யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கள் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக கலெக்டருடைய இருக்கையை கொடுக்கணுமா? எப்படிப்பட்ட பெயர் வாழ்ந்த மதுரைக்கு எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்று யோசித்து பாருங்கள் அருமை சொந்தங்களே. நமக்கு இவங்கெல்லாம் மொத்தமாக போக வேண்டும், மொத்தமாக போகணும். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெறும், அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் வெற்றி பெறும். அதே போல நம்முடைய ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்கள் மதுரை தெற்குல தாமரையில வெற்றி பெறும். அதுபோல மதுரை வடக்குல நம்முடைய ரெட்டலையில டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெறும். ஐயா, முழுமையாக இந்த டீம் நமக்கு வேண்டும், முழுமையாக இவர்கள் வேண்டும். அமைச்சர்களிலிருந்து எல்லோரையும் நீங்கள் தோற்கடிக்கணும். மதுரை மாநகரத்தினுடைய பெருமக்களே, குறிப்பாக 2 தளபதியும் வேண்டாம் நீங்க முடிவு பண்ணுங்க. 2 தளபதி வீட்டுக்கு போங்க. மதுரை வடக்கினுடைய தளபதி வீட்டுக்கு போங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தளபதி நீங்களே வீட்டுக்கு போங்க. நிச்சயமாக மதுரை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அன்பு சொந்தங்கள். அது மட்டுமல்ல அன்பு சொந்தங்களே, இன்னொன்றையும் மதுரையின் நகரத்தினுடைய மக்கள் பெருமையோடு யோசித்து பார்க்க வேண்டும். மதுரை தான் அரசியல் மாற்றத்திற்கு எப்பொழுதுமே அடித்தளம். மதுரையில அனைத்து தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணுங்க. அது மாற்றத்திற்கு இங்கிருந்து நீங்க அடித்தளத்தை போட்டாதான் தமிழகத்தில் 210 தொகுதிகளை தாண்டி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலிமை மிகுந்த முதல்வராக மே 4க்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். ஐயா, மதுரை மெட்ரோ நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இப்பதான் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் உறுதியளித்தார். மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. இவங்க கையில ஓட்டப்பானையை கொடுத்த மாதிரி ஒரு மெட்ரோவுக்கு சரியான அறிக்கையை கூட தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. மதுரைக்கான மெட்ரோ நம்முடைய ஆட்சியில தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சராக, நம்முடைய அருமை சகோதரர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது மெட்ரோ வந்தே தீரும். அருமை சகோதரர், உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனை எய்ம்ஸ், இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், டெல்லிக்கு வெளியே மிகச்சிறந்த எய்ம்ஸ் என்பது மதுரையில நாம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எய்ம்ஸ். 2021 கோடி ரூபாய் செலவு செய்து மதுரை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உங்களுடைய மண்ணிலிருந்து அக்டோபர் நவம்பர் 2026 பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. ஐயா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி 2022 இருந்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பது மட்டும்தான் பாக்கி, தவிர நம்ம மீது இல்லை. கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எய்ம்ஸ் வேலையே நடக்கக்கூடாது என்று நத்தையை போல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? 2 பேருக்கு பெருமை வந்துருமா? டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்கள், தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வேண்டும் என்று கேட்டுப்பட்ட புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள், 2 பேருக்கும் பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆமை வேகத்தில் இந்த எய்ம்ஸ் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, எய்ம்ஸ்ல ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 8 மாத காலம் பர்மிஷன் கொடுப்பதற்கு 8 மாத காலம் தேவைப்பட்டது. நிலத்தை எடுப்பதற்கு 2022 2024 வரை நிலத்தை எடுப்பதற்கான நேரம். எப்படிங்க எய்ம்ஸ் கொடுக்க முடியும்? எனக்கு புயல் வேகத்தில் எய்ம்ஸ் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டர்ன்கி ப்ராஜெக்டாக அக்டோபர் நவம்பர்ல மதுரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வருவோம். அப்பொழுதும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் சரவணன் அவர்கள் இங்கே இருக்க போகின்றார்கள். அருமை சொந்தங்களே,